கலைஞரின் குறளோவியம். கலைஞரின் குறளோவியத்தில் இன்னைக்கு என்ன குறள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழியெஞ்சி பாத்துன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அப்படின்னு ஒரு அருமையான திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு கலைஞர் என்ன சொல்லியிருக்கிறார், என்ன விளக்கம் ஓவியம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்ப்போமா. அதாவது ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் தினந்தோறும் அவனை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கணும். புலவர்கள் அவனை தினந்தோறும் அவனை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கணும். அப்படி பாடிக்கிட்டே இருந்தால் அவனை சந்தோஷமாக அவங்களுக்கு பிரைஸும் கொடுத்து அனுப்பிச்சிட்டே இருக்கான். அது மாதிரி எல்லா புலவர்களும் அவன் செய்யாததை கூட செய்ததாக சொல்லி புலவர்கள் அவனை வாழ்த்திட்டு போகிறாங்க. உன்னுடைய வீரம் சேரர்களுடைய வீரத்தை போல இருக்கிற, வெற்றியில நீ சோழனை போல இருக்கிற, தமிழ் காப்பதில் பாண்டியனை போல இருக்கிற, உன்னுடைய கனை தொடுப்புதில் காண்டிபனை விட நீ பெரியவன் அப்படின்லாம் இல்லை, நிறைய புகழ்ந்து பேசுகிறாங்க. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிறைய பிரைஸை கொடுத்துட்டே இருக்கான். கொடுத்துட்டே வந்துட்டு அமைச்சரை கூப்பிட்டு, இப்படி என்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் நல்லா என்னை புகழ்ந்து பாடி பரிசு வாங்கிட்டு போகிறாங்களே, தன்மான சிங்கம்னு ஒருத்தர் இருக்கானே, தன்மான சிங்கம்னு இந்த ஊரில் ஒரு கவிஞன் இருக்கானே, அவன் மட்டும் ஏன் என்கிட்ட வரமாட்டேங்கிறான், என்னை புகழ்ந்து பாட மாட்டேங்கிறான், என்னை பற்றி பாட மாட்டானா அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த அமைச்சர் சொல்வார், அவனை நம்மளுடைய மகுடத்தின் பெருமையை சொல்லி கூப்பிட்டாச்சு, மண்டியிட்டும் கூப்பிட்டாச்சு, ஆனால் அவன் வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி, அப்படியே இப்போ நான் ஆணையிடுறேன், உடனே அவனை விலங்கிட்டு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவனை போய் கையை கட்டி கையில் விலங்கு போட்டு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே அண்ணன் கேட்குறான், ஏன் நீ இங்கே வரமாட்டேங்கிற, என்னை புகழ்ந்து பாட மாட்டியா, பாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த பாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நீ பழிக்கு அஞ்சாமல் பணம் சேர்க்கிற, பழிக்கு அஞ்சாமல் நீ பல கோடி பணம் சேர்த்துருக்குற, ஆனால் அப்படி சேர்க்கக்கூடாது. பழிக்கு அஞ்சு சேர்த்த பொருள் தான் பகுத்து உண்ணும் அப்படின்னு அந்த பண்புல தான் வாழ்க்கை நிறைய இருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதனால நான் பாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பழிக்காமல் பொருள் சேர்க்க உன்னை பாடவே மாட்டேன், பழிக்கு அஞ்சாமல் நீ பொருள் சொல்ல பாடவே மாட்டேன்னு சொல்லணும். அப்படியே உடனே ஒரு கோவம் வந்துருச்சு மன்னனுக்கு. அப்படியே கழுவேற்றுக இந்த கவிஞனை அப்படின்னு சொன்ன உடனே, கரை படித்த, அதாவது உன்னுடைய கையில் பூரா கரை படிந்த உன் கரங்களாலே பொருள் வாங்கி நான் வாழ்வதை காட்டிலும் கழுவு மரத்தில் கூர்முனையே எனக்கு இன்பம், எனக்கு கழுவு மரத்தில் ஏறி செத்தா பரவாயில்லை, எனக்கு தவறான வழியில் வரக்கூடிய எந்த பணமும் அந்த காசு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அருமையான குறள். இந்த அருமையான குறள் திருக்குறள் இல்லறவியல் பாடல் குறள் 44 இந்த குறளில் இருக்குது. தொடர்ந்து கலைஞரின் குறளோவியம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.